ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் ஹல்வா. ரொம்ப சூப்பராக, ரொம்ப சீக்கிரமாக இதை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் ஹல்வா செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஜூஸ் மட்டும் எடுத்தால் போதும். இதை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இதில் இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்கி வந்துடும். பீட்ரூட் நல்லா வடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், 1.25 கப்பு பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 330 ml வரும். பீட்ரூட் நம்ம வடிகட்டினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த சக்கை இவ்வளோத்தரம் இருக்குது. இதை நம்ம தூக்கி தூர போட வேண்டாம். நம்ம தோசை ஊற்றும் போது இதை சேர்த்து கலந்துட்டு தோசை ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜூஸில் 1/4 கப்பு மட்டும் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற ஜூஸையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடணும். அடுத்து ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறமா இதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்துலேயும் நெய் தடவியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட்டும் கார்ன்ஃப்ளவரும் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கடாயை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சதுக்கப்புறமா தீயை சிம்மில் தான் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் கலக்காமல் விட்டுட்டோன்னா இது கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பீட்ரூட் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஹல்வா சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் கைவிடாமல் தான் கலந்துட்டு வரேன். இப்போ பாருங்கள், அடியில் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியாக மாறிடும். டக்குன்னு மாறிடும் பாருங்கள். இதை செய்யறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. அந்த மாதிரி இதை யார் வேணாலுமே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுலபம் செய்யறது. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1.25 கப்பு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதில் நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். 3/4 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. 3/4 கப்புன்றதை 1 கப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்து இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூனாக தான் விடணும். நம்ம மொத்தமாக ஒரே டைமில் விட்டுறக்கூடாது. நம்ம ஊற்றிருக்க இந்த நெய்யை ஹல்வா நல்லா இழுத்துக்கும். இதெல்லாம் இழுத்துக்கினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதையும் அதே மாதிரியே நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து நெய் ஊற்றணும். நான் மொத்தமாக இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். பாருங்கள், எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள். இது ஸ்டீலுன்றதுனால லைட்டாக அடியில் ஒட்டியிருக்கு. இதையே நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அடுத்து இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஏலக்காய் மட்டும் சேர்க்குறதுனா 4 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் பொடியாக நறுக்கியிருக்க பாதாமும் முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக சுருண்டு வருது பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம நெய் தடவி இருக்க ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஹல்வாவை ட்ரேக்கு மாற்றியாச்சு. இது நல்லா 1/2 மணி நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம ஹல்வா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.